வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நவராத்திரி முதல் நாள். நமது அம்பிகை நாலாமருளும் தேவி ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவானது அம்பிகைக்கு அலங்காரங்கள் மட்டும், சிறப்பு அலங்காரங்கள் மட்டும் நடைபெற்று பூஜைகள், ஆலய திருப்பணி நடப்பதனால் பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை. கடை 3 நாள் மட்டும் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அம்பாள் அலங்காரம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்பாள் எப்படி இருக்காங்கிறத சொல்லுங்கள். நவராத்திரி முதல் நாள் மாரியம்பிகையாக அம்பிகை முத்தாலம்மன் வந்து காட்சி அளிக்கின்றாள். ஓம் சீதளாதேவி ச வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரச்சோதயாத். மகாமாரியம்பிகா தேவதாப்ஜோ நமோ நமः. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸ்ததேவபணிதாம் லோகைத்ததீபாம் புராம் ஸ்ரீமன்வந்தகடோச்சிலக்தபுரமேந்திர கங்காதரா த்வாம் தைரோக்கியகுடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய நலம் அருளும் தேவி ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்பிகை இன்று காமாட்சி அம்மன் அவதாரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அம்பாள் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காமாட்சி அம்மனுக்கு உருத்தான அந்த பிறை நிலாவும் சூரிய சந்திர பிறையும் சூடி கிளி கரம் பிடித்து கரும்பு அங்குச பாசம் கையில் ஏந்தி அம்பாள் இரு கால்களையும் அடக்கி அமர்ந்து அருள்பாலிக்கின்றாள். அம்பிகையை தரிசிப்போருக்கு அனைவருக்கும் அம்பிகையின் அருள் கிடைக்கட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு காமாட்சி விருத்தத்தின் ஒரு பகுதியாக படிக்கின்றேன். இந்த காமாட்சி விருத்தத்தை இந்த 9 நாட்களும் நமது ஆலயத்திலோ அல்லது நவராத்திரி பூஜைகள் நடக்கக்கூடிய ஆலயத்திலோ 16 தீபம் ஏற்றி இந்த காமாட்சி விருத்தத்தை படித்திட அனைத்து நலன்களும் அருள் புரிய அம்பிகை அனுகிரகம் செய்வாள். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் மிச்சையா இழைத்திட்ட பாதச் சிலம்பினொலியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலையழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பூங்கங்கணம் ஜெகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் ரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான சங்கையில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை முத்தாலம்மன் உமையே. அம்பிகை அந்த பிரார்த்தனையை கேட்பதற்காக தன் காது மடல்களில் இருக்கக்கூடிய அந்த பதக்கத்தை கலட்டி வைத்திருக்கிற அம்பிகை அனைவருக்கும் அருள் புரிவாள் என்று ஆசீர்வதித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அம்பாள் நலமருளும் தேவி ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்பிகையானவள் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளியில் கையில் பிடித்து அன்னை மீனாட்சியாக காட்சியளிக்கின்றாள். அம்பாள் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்னை மீனாட்சியோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த மீனாட்சிக்கு உண்டான கொண்டை அழகு ஆபரணங்கள் சாற்றி கிளியை கையில் பிடித்த வண்ணம் அம்பிகை வந்து ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க விட்டு அமர்ந்திருக்கின்றாள். அனைவருக்கும் அன்னையின் அருள் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டுமென்று மீனாட்சி அன்னையிடம் முத்தால பரமேஸ்வரியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் வித்துக்கு வித்தாக வேதத்தின் சொத்தாக விளங்கிடும் முத்துமுகமே
வெற்றிகள் பல கோடி வேண்டுவோர் உனை நாடி வினை தீர்த்து அருளும் சக்தி யுகமே முத்தாள பரமேஸ்வரியை போற்றி போற்றி. ஓம் முத்தாள பரமேஸ்வரி அம்பிகாயை நமக. ஓம் சூர்பஹஸ்தாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய திமஹ தன்னோ முத்தாள பரமேஸ்வரி பிரஜோதயாத்தே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அம்பிகை இந்திரன் மனைவியாக இந்திராணியாக காட்சியளிக்கின்றாள். இந்திரனுக்கே உண்டான ஐராவதம் என்னும் யானை வாகனத்தில் அமர்ந்து அம்பிகையின் அழகு திருக்கோலம் காட்சியளிக்கப்படுகிறது. அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. இந்திரனின் மனைவி என்பதனால் கல்பதித்த கிரீடங்கள், ஆபரணங்கள், முத்து மாலைகள் அனைத்தையும் அணிவித்து பூமாலைகள் சூடி அம்பிகை வந்து அமர்ந்த யானையின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். அம்பிகை அழகு எப்படி இருக்கின்றத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்திரனின் மனைவி இந்திராணியை பூஜை செய்வதனால் இழந்த செல்வங்கள் யாவும் நமக்கு கிடைக்கப்பெறும். நாம் ஒரு செல்வத்தை இழந்து விட்டோம் என்று வருந்தி கொண்டிருக்கும் வேளையில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த செல்வங்கள் யாவும் கிடைக்கப்பெறும். இந்த அம்பிகை ஆலயத்தில் நவராத்திரி பூஜை நடக்கக்கூடிய அனைத்து அம்பிகை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் அமர்ந்தருள் வளைக்கக்கூடிய நலமருளும் தேவி ஸ்ரீ முக்தாளம்மன் ஆலயத்தில் சாரதா நவராத்திரி மகோற்சவம் 5ஆம் நாள் பஞ்சம தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை அலங்காரம். அம்பிகை எப்படி இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ராஜராஜேஸ்வரிக்கு உரித்தான செங்கோலுடன் கரும்பும் தாமரைப்பூ மாலையும், அம்பிகையின் இரு பக்கங்களிலும் கஜ வாகனத்துடனும் அம்பிகையின் சேனைப்படை தலைவியான ஸ்ரீ வாராகி அம்மன் அம்பிகையின் ஒரு புறமும் அம்பிகையின் இடது பக்கமும் மற்றொரு சேனைப்படை தலைவியான ஸ்ரீ ருத்ரகாளி அம்பிகையும் அம்பிகையின் ஆலயத்தை அம்பிகைக்கு சேனைப்படை தலைவையாக இருந்து சிறப்பிக்கின்றனர். இன்றைய தினம் அம்பிகைக்கு காமாட்சி விருத்தம் பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராஜராஜேஸ்வரி நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது வராகியம்மனும் காளியம்மனும் முன்னாடி ஓடி வந்து நம்ம பிரார்த்தனை கேட்டு நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத எனது குருநாதரான பரத்வாஜ ரிஷிகள் சொல்லியிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அது மாதிரி தான் இன்றைக்கு ஒரு அமைப்பானது நமது ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்பாள் எப்படி இருக்காங்கிறதையும் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அம்பாள் கஜலக்ஷ்மி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. எதற்காக இந்த கஜலக்ஷ்மி அலங்காரம் என்றால், இன்றைய தினம் முழுவதும் அனுஷ நட்சத்திரம். அனுஷம் என்பது மகாலட்சுமிக்கு உரித்தான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் காரணத்தினால் இன்றைய தினம் கஜலக்ஷ்மி அலங்காரம். 2 பக்கங்களும் யானைகள் கஜ வாகனத்தோடு அம்பிகை வந்து தாமரையில் கையில் ஏந்தி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பட்டம்புதூரிலிருந்து நமது ஆலயத்திற்கு அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி சிறப்பு பூஜைகள் செய்துள்ளனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய தினம் காஞ்சி பெரியவர் ஜென்ம நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரமும் காஞ்சி பெரியவர் நட்சத்திரமும் ஒன்று. அதனால் அவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நமது ஆலயம் எங்கிருக்கு என்றால், விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கம் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய நலமருளும் தேவி ஸ்ரீ முக்தாலம்மன் ஆலயம். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்பாள் எப்படி இருக்காங்கிறத கட்டாயமாக கமெண்டில் பின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.